வணக்கம். என் தமிழ்நாடு செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிளா என் ஃபேன்சியா. என் தமிழ்நாடு. பொங்கல் திருநாளையொட்டி சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று தொடங்கி வைத்தார். இதனையொட்டி தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 14 குடும்பங்களுக்கு சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வழங்கினார். 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முந்திரி, ஏலக்காய், 2 கரும்பு துண்டுகள் உள்ளிட்ட பரிசு பொருட்கள் அடங்கிய இப்பரிசு தொகுப்பு 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1 கோடியே 80 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரசு சார்பில் வழங்கப்பட உள்ளன. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்த விவரங்களை அளிக்க தயார் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னை அரும்பாக்கத்தைச் சேர்ந்த ஜோசப் என்பவர் தொடர்ந்த வழக்கில் மத்திய மாநில அரசுகள் சென்னை அப்போலோ நிர்வாகத்துக்கு கடந்த டிசம்பர் 29ஆம் தேதி நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி எஸ்.கே. கவுல் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அப்போலோ நிர்வாகம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பி.எஸ். ராமன் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு அளித்த சிகிச்சை குறித்து சீலிடப்பட்ட உரையில் அளிக்க தயார் என விளக்கம் அளித்தார். அப்போது மத்திய மாநில அரசுகள் தரப்பில் கூடுதல் அவகாசம் கோரப்பட்டதால் வழக்கு விசாரணையை பிப்ரவரி 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து தலைமை நீதிபதி உத்தரவிட்டார். இந்த வழக்கு விசாரணையின் போது மத்திய மாநில அரசுகள் அளிக்கும் பதிலை பொறுத்து மருத்துவமனையின் அறிக்கையை வெளிப்படையாக வெளியிடுவது குறித்து பரிசீலிக்கப்படும் எனவும் நீதிபதி தெரிவித்தார். இதேபோல் ஜெயலலிதா மரணம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி தொடர்ந்த வழக்கை தலைமை நீதிபதி அமர்வு தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற முதன்மை அமர்வுக்கு மாற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை விவரங்களை அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் வெளிப்படையாக அறிவிக்கவில்லை என்றும் இதனால் ஜெயலலிதா மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக பொதுமக்கள் கருதுவதாகவும் கூறி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அதிமுக முன்னாள் கவுன்சிலர் ராமசாமி என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். ஜெயலலிதாவின் சிகிச்சை தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் சிபிஐக்கு வழங்க தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர் ஆகியோருக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அதன் அடிப்படையில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் எனவும் மனுவில் அவர் கோரியிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் செல்வம், கலையரசன் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் இதுபோன்ற வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் இந்த வழக்கையும் சென்னைக்கு மாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற முதன்மை அமர்வுக்கு மாற்ற பதிவுத்துறைக்கு உத்தரவிட்டனர். கலப்பு திருமணங்களை பதிவு செய்யும் போது சாதி மதங்களை குறிப்பிட வேண்டியதில்லை என உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கில் பதிலளிக்க மாநில பதிவுத்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கலப்பு திருமணங்களை பதிவு செய்யும் போது சாதி மதங்களை பதிவிடுவதற்கு தடை செய்து தமிழக அரசு அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என போர்க்குடி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் செல்வம், கலையரசன் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. இவ்வழக்கு குறித்து பதிவுத்துறையின் தலைவர் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை பிப்ரவரி 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். விவசாயிகள் மரணம் தொடர்பாக தவறான தகவல்களை தெரிவித்ததாக குற்றம் சாட்டி திருச்சியில் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜனின் சட்டமன்ற அலுவலகத்திற்குள் புகுந்து விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அமைச்சரை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பியபடி ஊர்வலமாக வந்த விவசாயிகள் அமைச்சரின் அலுவலகத்திற்குள் புகுந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். விவசாயிகள் மரணம் தொடர்பாக கூறிய கருத்தை அமைச்சர் திரும்ப பெற வேண்டும் என விவசாயிகள் அப்போது வலியுறுத்தினர். தகவல் அறிந்த அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் செல்போன் மூலம் விவசாயிகளிடம் பேச முயன்ற போது அதற்கு மறுப்பு தெரிவித்த விவசாயிகள் செல்போனை வாங்க மறுத்துவிட்டனர். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் சமரசமடையாத விவசாயிகளை கைது செய்தனர். அனைத்து விவசாய குடும்பத்தையும் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் நேரடியாக ஒவ்வொரு குடும்பத்தையும் நேரில் சென்று ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும். உடனடியாக தமிழகம் முழுவதும்
வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவிக்க வேண்டும். அனைத்து கதிய பயிர்களுக்கும் நஞ்சை புஞ்சை மானாவாரி தமிழகம் முழுக்க அனைத்து பகுதி விவசாயிகளுக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும். சென்னையில் வணிக வரித்துறை அலுவலகத்திற்குள் புகுந்த மர்ம நபர் ஒருவர் அதிகாரியை கத்தியால் குத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நுங்கம்பாக்கம் கிரீம் சாலையில் உள்ள வணிக வரித்துறை அலுவலகத்திற்குள் இன்று காலை அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் புகுந்து வணிக வரித்துறை அதிகாரி தங்கவேலுவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது. அப்போது அந்த நபர் எதிர்பாராத விதமாக தங்கவேலை கத்தியால் குத்தியுள்ளார். இதனை அடுத்து தங்கவேலை மீட்ட சக பணியாளர்கள் சென்னை நுங்கம்பாக்கம் தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். தப்பி ஓடிய மர்ம நபர் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகை அருகே கடலில் மீன்பிடிக்க சென்ற தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்திய சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் கோடியக்கரையில் பெருமாள்பேட்டை பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணகுமார், லோகநாதன், பிரசாந்த், பிரவீன் ஆகிய 4 மீனவர்கள் சனிக்கிழமை மாலை மீன்பிடிக்க கடலுக்கு சென்றிருந்தனர். கோடியக்கரை அருகே நேற்று மாலை 6 மணிக்கு மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினர் படகை மறித்து மீனவர்களை தாக்கியதோடு அவர்களின் மீன்களையும் பறித்து சென்றது தெரியவந்துள்ளது. இலங்கை கடற்படையினரின் இதுபோன்ற தாக்குதலை தடுக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். காளைகளுக்கு தடை விதிக்கும் மத்திய அரசு கேரளாவில் யானைக்கும் ராஜஸ்தானில் ஒட்டகத்துக்கும் தடை விதிக்குமா என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜல்லிக்கட்டு தடையை நீக்க வலியுறுத்தி மதுரை அலங்காநல்லூரில் தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய விஜயகாந்த் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த மத்திய அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். ஒட்டகத்தை நீங்க அடிக்கல, ஒட்டகத்தை நீங்க இழுத்துட்டு போல மண்டியில ஒட்டகத்தை பண்ணுங்களா? ஏண்டா என்னமோ காலமாட பிடிக்கிறமா எனக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண எப்படிட்டா? ஜல்லிக்கட்டு தடையை மீறி நடத்திய பின்னரே எங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜல்லிக்கட்டு என்பது அதன் பெயரல்ல என்றும் ஏறு தழுவுதல் என்பதே சரியான பதம் என்றும் அவர் கூறினார். தொடர்ந்து ஜல்லிக்கட்டு தடையை மீறி போட்டியை நடத்தவுள்ளதாக தெரிவித்த சீமான், முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாம் தமிழர் கட்சியினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என கோரிக்கை விடுத்தார். அப்போது எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நன்னடத்தை விதிகளின் அடிப்படையில் நளினி, பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். அனுமதியை பெற்று தரணும்னு கோரிக்கை வச்சு கெஞ்சியாச்சு. அதனால் அம்பேத்கர் சொன்னது போல இழந்து விட்ட உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது, போராடித்தான் பெறணும். அந்த போராட்டத்தின் ஒரு வடிவமாக தான் இந்த ஜல்லிக்கட்டை தடை மீறி நடத்துறத நாங்கள் செய்ய போறோம். அதே அரசுக்கு வைக்கிற கோரிக்கை என்னன்னா, நான் ஜல்லிக்கட்டை தடை மீறி நடத்தின பிறகு கைது செய்யணும். நீங்க நடத்த போக முன்னாடி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு செய்யக்கூடாது. சட்டத்தை நீங்க மதிங்க. நாங்கள் சட்டத்தை மீறுவது என்பதே அது எங்கள் நீதியா பார்க்கல, எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியா பார்க்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே விவசாய பயிர் கருகிய வேதனையில் விவசாயி ஒருவர் மாரடைப்பால் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஜமீன் கோடாங்கிப்பட்டியைச் சேர்ந்த விவசாயி கதிர்வேல் தனக்கு சொந்தமான நிலத்தில் மக்காச்சோளம் பயிரிட்டிருந்தார். பருவமழை பொய்த்ததால் பயிர்கள் தண்ணீர் இன்றி கருகிய நிலையில் கடனை அடைக்க முடியாததை எண்ணி கவலையுற்றதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் வயலுக்கு சென்ற கதிர்வேல் மயங்கி விழுந்தார். உறவினர்கள் அவரை மீட்டு வீட்டுக்கு கொண்டு வந்த நிலையில் மாரடைப்பால் உயிரிழந்தார். விவசாயி கதிர்வேல் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அது ரொம்பவும் வருத்தத்தில் என்ன செய்யறதுன்ட்டு ஒரு நிதானம் தெரியாமல் அவர் ரொம்ப வருத்தப்பட்டு 2 நாளாக சாப்பிடாம இருந்திருக்காரு. பிறகு பார்த்தோம்னா ரொம்ப முடியலன்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து ஆஸ்பத்திரிக்கு விளாத்திக்குளம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. ஒரு 1/2 மணி நேரம் தான் இருந்திருக்காரு. அந்த பயிர்களே நினச்சி அவர் ரொம்பவும் மனம் வதங்கி. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே வகுப்பை புறக்கணித்து பள்ளி கட்டிடம் கட்டித்தரக் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மாணவர்கள் மனு அளித்துள்ளனர்.
கருப்புளிப்பட்டியில் செயல்பட்டு வரும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இப்பள்ளியில் போதிய வகுப்பறைகள் இல்லாததால் கடந்த 2013ஆம் ஆண்டு பள்ளியில் இருந்து 1 கிலோ மீட்டர் தொலைவில் புதிய பள்ளி கட்டிடம் கட்ட நிலம் ஒதுக்கப்பட்டது. எனினும் 3 ஆண்டுகள் மேலாகியும் இதற்கான பணி தொடங்கவில்லை என கூறப்படுகின்றது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் வகுப்பை புறக்கணித்த மாணவர்கள் தங்களது பெற்றோர்களுடன் சென்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே முறையாக குடிநீர் விநியோகிக்கப்படுவதில்லை என கூறி பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஓமலூரை அடுத்த கொங்குப்பட்டி கிராமத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கொங்குப்பட்டி கிராமத்தில் கடந்த 1 மாதமாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்படுகின்றது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனையடுத்து ஓமலூர் தாசனூர் சாலையில் பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் அங்கு வந்த அதிகாரிகள் முறையாக குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். ஜல்லிக்கட்டுக்கு மீதான தடையை நீக்க வலியுறுத்தி மதுரையில் மாணவர்கள் பேரணியாக சென்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மதுரை கோரிப்பாளையம் சந்திப்பில் இருந்து தொடங்கிய பேரணியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். இதில் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், காட்சிப்படுத்தப்படும் பட்டியலில் இருந்து காளையை நீக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் பேரணியாக சென்ற மாணவர்கள் ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். இதனால் கோரிப்பாளையம் முதல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை சில மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஜல்லிக்கட்டு என்பது 2000 ஆண்டுகளாய் இந்த தமிழ் சமூகம் நடத்தி கொண்டிருக்கிற ஒரு வீர விளையாட்டு. எங்கள் ஜல்லிக்கட்டை அழிப்பதன் மூலம் பண்பாட்டையும் எங்கள் தமிழர்களையும் வரலாற்றையும் அழிக்க துடிக்கிற மத்திய அரசையும் பீட்டாவையும் கண்டித்து இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இளைஞர்கள் ஒன்றிணைந்து ஜல்லிக்கட்டு மீதான தடையை உடைத்து எறிவோம். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியும் முதலமைச்சர் நாராயணசாமியும் மோதல் போக்கை கைவிட்டு மாநில வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் என புதுச்சேரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் பிரச்சினையை தீர்க்காமல் துணைநிலை ஆளுநரும் மாநில அரசும் தனக்குத்தான் அதிகாரம் என கூறி வருவதாகவும் இருவரும் தங்களது பொறுப்புகளை மறந்து செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் நடப்பாண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் 7 நாட்கள் நடத்த வேண்டும் எனவும் அன்பழகன் கோரிக்கை விடுத்தார். அரசாங்கத்தின் செயல்பாடு குறித்தும் துணைநிலை ஆளுநரின் அத்துமீறல் குறித்தும் வருகிற 15ஆம் தேதிக்குள் குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமருக்கு கடிதம் அனுப்பப்படும் என்றும் அன்பழகன் தெரிவித்தார். இவங்க 2 பேருமே காங்கிரஸ் அரசும் துணைநிலை ஆளுநர் அவர்களும் யார் பெரியவங்க யார் சின்னவங்க, யாருக்கு அதிகாரம் இருக்குது யாருக்கு அதிகாரம் இல்லை என்பதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக 2 பேருமே பொறுப்புணர்ந்து கடமை ஆற்றணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். இத்துடன் என் தமிழ்நாடு செய்திகள் நிறைவடைகின்றன.